ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs டிசி. அதாவது இது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது, தேவை இந்த டோர்னமெண்ட்டுக்கு தேவையே இல்லாத மேட்ச். ஏன்னா 4 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. பட் வந்து ஒரு ப்ரைடுக்காண்டி ஆடுவோம் அப்படின்னு வேணா ஆடலாம் அந்த மேட்ச். அந்த மாதிரி மேட்ச் இது. ஸோ வந்துட்டு சொல்றதுக்கு மேட்ச்லேயும் பெருசாக எதுவும் நடக்கல. அந்த மாதிரி மேட்ச் தான் இது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டீம் இல்ல ஜட்ஜஸ். ஆனா ஆனா நீங்க இந்த கேமுக்குள்ள போகும்போது இந்த மேட்ச் உயிர் உள்ள மேட்சா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 5 overs 50 சம்திங் இருந்தது. அந்த டைம்ல தான் இவங்க எனக்கு தெரிஞ்சு டாஸ் போன டைம். ஸோ கேகேஆர் நம்பிட்டு இருப்பாங்க எம்ஐ வந்து ஆர்ஆர் அடிச்சிருவாங்க, நம்ம இந்த கேமை கொஞ்சம் வின் பண்ணி ஏதாவது ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனா எம்ஐ ஆஸ் யூஷுவல் வந்து கைவிட்டாங்க எல்லாரையும். அவங்க கைவிட்டோடனே கைவிட்ட மாதிரி. இவங்களும் விளாடுறத விட்டாங்க. அந்த மாதிரி தான் விளாண்டாங்க. ஆனா இந்த மேட்ச் நீங்க ஆர்ஆர் தோத்து இருந்தாலுமே 12 overs சேஸ் ஆர் 80 ஆர் மோர்ல ஜெயிச்சிருக்கணும் கேகேஆர். ஸோ அவங்க வந்து ப்ரிஃபரபிளா 12 overs சேஸ் தான் பெட்டரு, நம்ம ரன் கண்டெயின் பண்ணிட்டு சேஸ் பண்ண போயிடுவோன்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ சேஞ்சஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பெருசா சேஞ்சஸும் ஒன்றும் கிடையாது. ஆர்ஆர் கிட்ட சேஞ்சஸ் இல்ல, ஆர்ஆர் இல்ல கேகேஆர் கிட்ட சேஞ்சஸ் இல்ல. கேகேஆர் இல்ல. உனக்கு வந்து டிசி கிட்ட வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணாங்களேடா, குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க. ஆகிப் நபி ஆனாங்க. குல்தீப் யாதவ் இம்பாக்ட்ல வச்சு குல்தீப் யாதவ் இப்ப இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து டிசி பண்ணதுனால இம்பாக்ட்ல குல்தீப் யாதவ் வச்சுட்டு பவுலிங்க்கு எடுத்திருந்தாங்க. குல்தீப் யாதவ் இந்த 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க இது டிசி. உனக்கு அபிஷேக் குரல் அடிச்சு ஆரம்பிச்சாரு, கே ராகுல் கொஞ்சம் பார்த்துட்டு அவரும் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ வந்துட்டு 2 பேரும் நல்லா ஆரம்பிச்சாங்க. சாயில் பராக்குமே வந்து அடிக்கதான் ஆரம்பிச்சாங்க. நரேனையும் அடிச்சாங்க இன்னைக்கு. 4 over 38. அவங்க முடிவுல தான் வந்தாங்க டிசி. இன்னைக்கு ஜெயிச்சு நம்ம வந்து ஒரு 6th பொசிஷனாச்சும் முடிச்சுக்குவோம். 6th இல்ல 7th பொசிஷனாச்சும் முடிச்சுக்குவோம். பங்காளிஸ் 2 பேரும் லைனா உட்காரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் 6th பொசிஷன் முடிச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு நமக்கு கீழே போலனாலும் 6th பொசிஷன்ல முடிச்சுப்போம். ஓரளவுக்கு டீசெண்டா மிட் டேபிள்ல நம்ம இருந்தோம். நம்ம முதல் ஸ்டார்டிங் நல்லா விளையாண்டதுக்கு கடைசி கீழே முடிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். ஒரு மிட் டேபிள்ல முடிச்சுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஆடின மாதிரி தான் இருந்தது. கேஎல் ராகுலுமே பிரஷர் இல்லாம சூப்பரா ஆடினாரு. அவர் வந்து ஃபைனலா அடிச்சுனே இருக்காரு எல்லா சீசனும். அதே மாதிரி இந்த சீசனும் 500+ போட்டாரு. அதான் 600 கிட்ட போயிட்டாரு இந்த சீசன். அது வந்து அந்த 150 காரணம், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. சாயில் பராக்குமே இன்னைக்கு நல்ல ப்ராமிஸ் காமிச்சாரு. சுனில் நரேனே டேக் டவுன் பண்ணாரு ஃபர்ஸ்ட்லயே. ஸோ அது ஒரு நல்ல ப்ராமிஸ் தான். எனக்கு தெரிஞ்சு சாயில் பராக் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க அவங்க. இதெல்லாம் நம்ம பட் ஆனா அவங்க அது வந்து பண்ண மாட்டாங்க. போன தடவை அப்படிதான் அபிஷேக் குரல் ஆடுவாங்க. நம்ம சாயில் பராக ஸ்டிக் ஆக் பண்ணுவாங்க, சாயில் பராக ஸ்டிக் ஆக் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஆனா அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்களான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அது நம்ம அதான் அப்புறம் பேசுவோம். அதான் போன சீசன்ல நம்ம இப்படிதான் அக்ஷர் பட்டேல் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு. அதான் போன சீசன் நம்ம இப்படிதான் பேசணும். அபிஷேக் குரல் ஆடுறது அவர் தான் டாப் ஸ்டார்டிங் லெவல்ல இருப்பாருன்னா, அவர் கடைசி 11வது மேட்ச்ல வந்து ஆடுறாரு ஸ்டார்டிங் லெவல்ல. அந்த மாதிரி இருக்கு அவர் வந்துட்டு. அவங்க ஒரு ஃபைண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த சீசன் அதை மறந்துடுவாங்க. நீ ஃப்ரெஷ்ஷா திருப்பி ஆரம்பிப்போம் அந்த மாதிரி போவாங்க போல. அதான் தொலைச்சிருவாங்க, கண்டுபிடிச்சதே தொலைச்சிருவாங்க. அவங்க தொலைச்சிட்டு திரும்ப தேடுவாங்க புதுசா. அந்த மாதிரி ஒரு டீம் தான் அவங்க. ஆனா இந்த மேட்ச் கரெக்டான எனக்கு தெரிஞ்சு கரெக்டான 11 இன்னதுதான் நினைக்கிறேன் அவங்க ஆடினது. ஓரளவுக்கு டீசெண்டா. ஆமா, பேட்டிங் பவுலிங் எல்லாமே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாங்க. பேட்டிங் உனக்கு அந்த ஸ்கோர் வர்றதுக்கு நிறைய அடிச்சிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி அவரே பாவம் நோண்டி போட்டு இருக்காரு, அவரே அடிச்சிட்டாங்க. சுபம் துபே நல்லா போட்டாரு. சோ மேலேயும் நல்லா போட்டாரு, டெத்லயுமே நல்லா போட்டாரு. டேவிட் மில்லருக்கு நீ பெருசா படல. பட் ஆனா லாஸ்ட்ல அந்த 2 6 அடிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் ரேட் ஈக்குவல் பண்ணிட்டாரு. அவர் ஸ்கோரையுமே புஷ் பண்ணிட்டாரு 200க்கு மேல. அதான் 203 ஒரு நல்ல ஸ்கோர். நீங்க கேகேஆருக்கு நடந்த 2 மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் 203 தான். அந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்டல் ஒரு இது நடந்தது நேத்து. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் முடிச்ச 2 டீம் 170 அந்த ரேஞ்சில அவுட் ஆயிட்டாங்க. இந்த கேம் இருந்தாலுமே நீங்க சப்போஸ் ஆர்ஆர் தோத்துந்தா கூட 12 over 200ன்றது ரொம்ப பெரிய சேஸ். கேகேஆர் கைவிட்டு போனதுதான். சோ அதான் கேம் முடிஞ்சிச்சுன்றனால அவங்க மேபி இன்னும் ஈஸியா ஆடி இருப்பாங்க ஆர்ஆர் வின் பண்ணனால. டிசி கிட்ட இருந்து ஒன்னும் எடுக்கவும் முடியாது. நல்லா ஆடினாங்க அவங்க. உண்மையா சொல்லணும்னா ஸ்டப்ஸுமே வந்து எனக்கு தெரியல அவங்க என்ன பண்ண போறாங்க. ஸ்டப்ஸ இந்த சீசன் ஒன்னும் படல. இல்ல அதனால இன்னைக்கு இறக்கவும் இல்ல. நீங்க எல்லாம் மேல போய் எல்லாரும் ஆடுங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சுட்டாங்க. ஸ்டப்ஸ நீ குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் உனக்கு டிசியோட டாப் 3 டாப் 4 ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல இருப்பாரு அவரு. ஏன்னா மீதி யாருமே அடிக்கல. கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு 2வது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யார் அடிச்சா? யாரும் அடிக்கல. இவரு நிசங்கா இருந்த வரைக்கும் அடிச்சதுனால நிசங்கா செகண்ட், இவர் தேர்டுன்னு வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அக்ஷர் பட்டேல் 2 மேட்ச் 3 மேட்ச் தான் அடிச்சாரு. மில்லர் 2 மேட்ச் 3 மேட்ச் தான் அடிச்சாரு. ஆனா லாஸ்ட் 4-5 மேட்ச் அக்ஷர் பட்டேல் பேட்டிங் வைஸ் நிஜமா கேம்குள்ள வந்துட்டாரு. ஆனா என்ன ரொம்ப லேட், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் முன்னாடி அந்த இது 75க்கு அவுட் ஆன மேட்ச் தான் வந்திருந்தாருன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவரு எதுவுமே பண்ணல. அதான் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நிசங்கா தான் செகண்ட் இருக்காரு. சோ தேர்ட் ஸ்டெப்ஸ் தான். நீ 3வது வேற யாருமே படலையே. அவங்க யாருமே இந்த சீசன்ல நீ 3வது ரன் ஸ்கோர் என்ன பண்ணுவாங்க நீ கேக்குறேன்னா அதுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணணும்னு நீ யோசிச்சுக்க. அந்த மாதிரி இருந்திருக்கு அவங்களோட நிலைமை. அதான் நீங்க பாருங்க, நீங்க டிஃபரன்ஸ் தெரியுது. 593 அடிச்சிருக்காரு கேஆர் ராகுல்.
அவங்க டீமோட டாப் ரன் ஸ்கோரர்ஸ்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா நிஷாந்த் 278 தான் இருக்காரு. சோ ரொம்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அப்படியே டபுள் 200 ரன் மேல இருக்கு. அப்படியே டபுள் டபுள்க்கும் மேல. அந்த மாதிரி சீசனா தான் இருக்கு டிசிக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியா 14வது மேட்ச் வந்து கரெக்ட் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் செகண்ட் சேஸ் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசுன மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இது ஜெயிச்சும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு. அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆனாங்க. வந்தாரு, அடிச்சாரு, அவுட் ஆனாரு. ஆனா ரஹானே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு. ரஹானே நல்லா ஆனாரு. குல்தீப் யாதவ் போட்டு நொறுக்கிட்டாரு அவங்கள. ஆட்ரிக் வர வேண்டியது. அபிஷேக் பொருள் என்ன காண்ல விட்டாருன்னு தெரியல, கேட்ச் விட்டாரு. கை அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான கேட்ச் சொல்ல முடியாது. ஆனா விட்டுட்டு குல்தீப் யாதவ் திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. நானே கம்பேக் கொடுக்கலாம் பார்த்தா என்ன டிராபேக் பண்றீங்க அப்படின்ட்டு. ஆனா ஓகே தான், ஓரளவுக்கு நல்ல பினிஷ் தான். நீங்க 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே டோர்னமெண்ட் முடியும் போது ஓரளவுக்கு நல்ல பினிஷ் மாதிரி தான் தெரியும். குவாலிஃபை ஆக வேண்டிய டீம் தான். அதான் அந்த 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 டேவிட் மில்லர் அந்த ஒரு ரன் மேட்ச் போட்டீங்கன்னா நீங்க குவாலிஃபிகேஷன் சான்ஸ்ல இருந்திருக்கலாம். இவன் ரன் ரேட் கொஞ்சம் பேடா இருந்தாலுமே 16 பாயிண்ட்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு குவாலிஃபை ஆன டீம் 16 பாயிண்ட்னா நீங்க அது ப்ரௌடாவே இருக்கலாமே. இல்ல அது பெரிய இது அந்த ஒரு ரன் அடிச்சு அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா சீசன் இப்படி இருந்திருக்காது. அவங்க வின்னிங் மொமெண்டம் இது பண்றதுக்கு அந்த மாதிரி ஆடிப்பாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் அது மொத்தமாவே அஃபெக்ட் பண்ணிடுச்சு அவங்கள. ஆனா ஒரு ரன்ல ஒரு மேட்ச் தோத்தா எவ்வளவு அஃபெக்ட் ஆகுன்றதுதான், அது அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. அவங்க கோட்டை விட்டாங்க, இவங்களும் கோட்டை விட்டாங்க. இல்ல ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளோ எனக்கு என்னவோ அவங்க டீம் செலக்ஷனும் சரி டீம் பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே ஒழுங்கா அமையவே இல்லை இந்த சீசன். அதுக்கே 14 பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. அப்பனா இது ஒரு நல்ல டீம் தான். நீங்க அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்றதோ இல்ல எவ்வளவு கன்சிஸ்டன்டா உங்க ரோல் கிளாரிட்டி எல்லாம் கொடுக்குறீங்களோ அது எதுவுமே இல்லாம நடந்தனால இப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 14 பாயிண்ட்ஸ் ஒரு ரன்ல அந்த 16 பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கீங்க. 16 பாயிண்ட் எடுத்த டீம் குவாலிஃபை ஆயிருக்கு இன்னொரு டீம். உங்க நல்ல சீசன் தான், நல்ல டீம் தான். நீங்க எதுவும் சிக்கான் பண்ணலாம். அதான் நம்ம நல்ல டீம்னு நினைச்சுதான் ப்ரெடிக்ஷன்ல இவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு சொன்னோம். நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியல. பாவம், அது கொஞ்சம் அவங்களுக்கே கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. 14 மேட்ச் ஆயிருக்கு அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறன்றப்போ கஷ்டம் தான். அதான் நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவங்க பேக் பண்ணி உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேகேஆருக்கு ஒன்னும் இல்ல சேஸ் பண்ணுவோம். அவங்க அடிச்சிட்டு இருந்ததே ரிங்கு கொஞ்சம் எண்ட்ல பினிஷ் கொடுத்திருந்தாரு. ரிங்குவும் ஃபர்ஸ்ட் பால் அவுட் பண்ணிட்டாரு குல்தீப். சோ நல்ல கேச்சஸ் எல்லாம் நல்லா எடுத்தாங்க டிசி இந்த மேட்ச். இந்த சீசன் ஃபுல்லா கேவலமா ஃபீல்டிங் கேட்சிங் பண்ண ஒரு டீம்னு பாத்தீங்கன்னா டிசி தான். அவங்க கேட்ச் கட்டுற மாதிரி கேட்ச் எடுத்தது 60%, விட்டது 40%, 100ல அந்த மாதிரி. அவங்க அதாவது 100 கேட்ச் வந்ததுன்னா 60 கேட்ச் பிடிப்பாங்க, 40 கேட்ச் விடுவாங்க, 62 கேட்ச் பிடிப்பாங்க, 38 கேட்ச் விடுவாங்க. அந்த ரேஷியோல இருந்தாங்க. இன்னைக்கு ஆனா நல்ல கேட்ச் பிடிச்சு அதை கொஞ்சம் ஏத்திருப்பாங்க மேல. இன்னைக்கு நல்ல கேட்சஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஆனா நீ அதுக்குள்ள கேம் முடிஞ்சிச்சு. கேம் இது என்னதான் நீ முடிஞ்சிருச்சு எல்லாம் சொன்னாலும் கேகேஆர் அவங்க வெயிட்டுக்கு மேல ஆடிட்டாங்க. அவங்க அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம அவங்க 5 மேட்ச் 6 மேட்ச் ஆடினதை பார்த்து அவங்க தான் உடன் ஸ்பூன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். எப்போ உங்க ஆளுங்க போய் கொடுத்துட்டு வந்தீங்களோ 2 பாயிண்ட் கைக்கு வந்த கேட்ச விட்டு, அப்ப இருந்து அவங்க சரி நம்மளாலே ஜெயிக்க முடியும் போல, ஜெயிச்சா நல்லா இருக்கு அப்படின்னு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இப்படி எல்லாம் பண்ணா ஜெயிக்கலாமா அப்படின்ற ஐடியாக்கு அப்படியே ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க கண்டினியூஸா. அது ஒரு 4 in a row. இவங்களுமே அந்த காம்பினேஷனுக்காக போராடினாங்க. ஏன்னா உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு உங்களோட பவுலிங் லைன் மொத்தமா இல்ல. பிளான் பண்ணிருந்த முஸ்தபிசூர் இல்ல, பத்திரானா இல்ல, ராணா இல்லன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா உங்களுக்கு சுனில் சக்கரவர்த்தி, அதாவது சுனில் நரேன் சக்கரவர்த்தி, வருண் சக்கரவர்த்தி எப்போ வருண் சக்கரவர்த்தி ஓரளவு கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாரோ, அதாவது அவங்க பிரேக்கு அப்புறம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பயே டீம் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஓரளவு காம்பினேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் கிரீனுக்கு அவங்க கரெக்டான ஸ்பாட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் பவுலிங்லயும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வைபவ் அரோரா உட்கார வச்சிட்டாங்க. கார்த்திக் தியாகி அவர்கள் நல்லா போட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மேட்சஸ் எல்லாம் நீங்க அதை வச்சு உங்களுக்கு கரெக்டா மிடில் ஆஃப் தி கேம், ஐ திங்க் 8th or 9th கேம் நீங்க ஒரு மாதிரி இதுதான் நம்ம பெர்ஃபெக்ட் காம்பினேஷன், இப்படிதான் நம்ம விளையாடணும் அப்படின்றத பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் இந்த டீம் பின்னால வெளியே போயிட்டு திரும்ப பின்னால கொண்டு அவரும் அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுவுமே அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா ஒரு 100 வேற போட்டா அப்படி டப்புன்னு 140ல 100 போட்டு முடிச்சு விட்டு போனா அப்படி அந்த மாதிரி அவங்க இல்லன்னா அவங்க காம்பினேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க கரெக்டா. சோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்படிதான் ஆடணும்ன்றது. அதனால என்ன கேட்டீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல உண்மையாவே ஈவன் தோ ஜிடி ஹஸ் அவுட் பெர்ஃபார்ம் நம்ம எல்லாரும் நினைச்சதோட கேகேஆர் ஹஸ் இம்ப்ரெஸ் மீ மோஸ்ட். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு எனக்கு தெரிஞ்சு 10th ஸ்பாட் இல்ல 11th ஸ்பாட் வருவோம்னு கலாச்சோம் நம்ம. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டீமை வச்சு லாஸ்ட் டே வரைக்கும் இன் கன்டென்ஷன்ல இருந்திருக்காங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. இல்ல அதான் உண்மையாவே இது ரஹானேக்கு நம்ம கிரெடிட் இல்ல, ரஹானே கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஒரு கேப்டனா நம்ம ரஹானேவுமே ஒரு கேப்டன் மெட்டீரியல் இல்ல, வேற கேப்டன் இல்லாதனால ரஹானே கேப்டன் பண்றாங்கன்னு பேசணும். சோ
சோ ஆனா அவர் வந்து நான் எந்த டீம் கொடுத்தாலும் இல்ல 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 உண்மையா அதான். ஆனா அவரு அதுதான் நீங்க வேற கேப்டனும் இல்ல இந்த டீம்ல. இல்ல இல்ல அவரு வந்து அதுதான் நீ எந்த டீம் கொடுத்தாலும் அடிக்கக்கூடிய ஆள் தான். அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி வேற வச்சிருக்காரு வார்டர் கவாஸ்கர் டிராஃபி. அதாவது யார் யாரையோ வச்சு ஆடினாரு அவரு. நீ இன்ஜுரியில போயிட்டியா சரி நீ வா, நீ இன்ஜுரியில போயிட்டியா நீ வா. அவங்க அந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு அங்க போய் காபாவை போட்டு உடைச்சவர், கோட்டையை உடைச்சவர் அவர். அந்த மாதிரி அவர் வந்து நான் எந்த டீம் கொடுத்தாலும் நான் அடிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி காம்பினேஷன் செட் பண்ணி 6th பிளேஸ் 7th பிளேஸ் ஃபினிஷா, ஆமா 7th பிளேஸ் ஃபினிஷ் 10th பிளேஸ் எடுப்பாங்கன்னு நினைச்சோம் நம்ம. ஏன்னா அவங்க தொடர்ந்து 4 கேம் 5 கேம் தோத்துட்டாங்க. ஒரு ரெயின் அஃபெக்டட் கேம்ல ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு. அது தோக்க வேண்டிய கேம் அவங்களுக்கு, அது அவங்களுக்கு. பஞ்சாப் அங்க வருத்தத்துல இருப்பான். அந்த மேட்ச் நமக்கு போயிருந்தா நம்ம ஃபுல் மேட்ச் அடினா ஜெயிச்சிருப்போம், குவாலிஃபை ஆயிருப்போம்னு. ஆனா அது அவனுக்கு இது அன்லக்கி, இவங்களுக்கு லக்கு. அப்படி பார்த்தா கூட அவங்க வந்து நம்ம குவாலிஃபை ஆகும்னு சொன்ன எம்ஐ எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதான், நம்ம மட்டும் இல்ல மொத்தமா ஐபிஎல் பாக்குற, ஐபிஎல் அனலிஸ்ட், கிரிக்கெட் பாக்குற அனைத்து பேரும் சொன்ன எம்ஐயே கூட இவங்க கொஞ்சம் நல்லா பெட்டராவே முடிச்சிருக்காங்க இந்த சீசன் நினைக்கிறப்போ வாழ்த்துக்கள். நிஜமா இல்ல நம்ம நினைச்சதோட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா நம்ம 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 எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு இவ்வளோ அவங்க வெயிட்டுக்கு மேல பஞ்ச் பண்ணது பெரிய விஷயம் தான். சோ குடோஸ் கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு. என்ன கேட்டா ரிஷப் பண்ட் கிட்ட இருந்த டீமோ, ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்த டீமோ, ரஹானே கிட்ட இருந்ததுன்னா அவர் டாப் 2ல இல்ல டாப் 4ல கண்டிப்பா உட்காந்துருப்பாரு. கண்டிப்பா பிளே ஆஃப் போயிருப்பாங்க. அதான் அவனுக்கு வந்து ஒன்னும் கேப்டன்சி இன்னொன்னு சொல்லணும், ருத்து கிட்ட இருந்த டீமுக்கு இருந்தா கூட போயிருப்பா. அப்படி அது கொஞ்சம் சத்தம் கம்மியா சொல்லிப்போம். ஏன்னா அவங்க 7th 8th பிளேஸ்ல இருக்காங்க, இவங்க வந்து அடிமட்டத்துல இருக்காங்க. அவங்க வந்து 12 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, 2 பாயிண்ட். ஆனா 1 பாயிண்ட் தான் தேசம். வருண் சக்கரவர்த்தியுமே வந்து நான் கொஞ்சம் குடோஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அவர் இன்ஜுரி பிராக்சர்னு தெரிஞ்சிச்சு. ஆனா கேம் வந்து இன்னும் இவங்களுக்கு இருக்கு, பிளே ஆஃப் ஆப்ஷன் இருக்கு, நம்ம ஜெயிச்சா போலான்னு தெரிஞ்சு அவர் முடியல. அவரால் கிளீனா தெரியுது, நொண்டி நொண்டி தான் ஓடுறாரு. அவர் ரன் அப் கூட அவரால் ஒழுங்கா எடுக்க முடியல. அப்பயும் வந்து நான் ஆடுவேன் எங்க டீமுக்காகன்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ணது நிஜமாவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதான் அது வந்து அவர் ஆக்சுவலா ஒரு பிரேக் கொடுத்தாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுத்து திரும்ப பிராக்சர் ஆகி திரும்ப நான் போக மாட்டேன் அது ஒரு பிரேக் எடுத்தார். ஒரு மேட்ச் ஆடாம வந்தாரு. ஒரு மேட்ச் அவர் ஆடாம இருக்கப்போ கொஞ்சம் சொதப்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நான் பரவாயில்ல நான் வந்து ஆடுறேன்னு வந்து ஆடி கடைசி வரைக்கும் ஆக்சுவலா RR தோத்துருந்தாங்கன்னா கண்டென்ஷன்ல தான் ஆடி இருப்பாங்க இந்த கேமே. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வச்சிருந்தாங்க. அதான் முன்னாடி பேசுற மாதிரி இது ஒரு நல்ல கேமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம் லாஸ்ட் வீக் வரைக்கும். ஆனா இது ஒரு கண்டென்ஷன்ல இல்லாத ஒரு சும்மா கேம் ஆயிடுச்சு கடைசியில. பட் ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன் படி எல்லாரும் கேகேஆர் சுத்தி 5 பேரும் கேகேஆர் சொன்னோம். அவங்க நல்லா ஆடுறாங்க, சரி ஜெயிச்சிருவாங்க. டிசி வந்து கண்டமானிக்கு ஆடுறாங்கன்னு நினைச்சு, பட் டிசி வந்து நம்ம எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் வேணாம் உங்களுக்கு அப்படின்ட்டு ஜெயிச்சு போயிட்டாங்க. கேஎல் ராகுல் வந்து 600 வந்து ஒரு கொஞ்சம் ரன்ல மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா அடுத்த சீசன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க டீம் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம இதெல்லாம் மொத்தமா வீடியோ பேசுவோம். இன்னொரு பிளே ஆஃப் வரப்போகுது, நம்ம பிளே ஆஃபோட ரிவ்யூ எல்லாம் பண்ணுவோம். நம்ம அடுத்து பிளே ஆஃபோட ரிவ்யூல உங்களை நாங்க சந்திக்கிறோம். இல்லாட்டி நாங்க அப்படியே பிளே ஆஃப் ரிவ்யூ பேசும்போதே ஒவ்வொரு டீம் எலிமினேட் ஆன டீம் ஒண்ணுனா எடுத்து என்ன தப்பாச்சு என்ன கரெக்டாச்சுன்னு நாங்க கரெக்டா பண்ணாங்கன்ற மாதிரி பேசுறோம். எங்களுக்கு என்ன ரிவ்யூ மாதிரி வச்சுப்போம். அதான் எங்களுக்கு என்ன தோணுச்சு, இது பண்ணிருந்தா இப்படி ஆயிருக்கும், இது பண்ணதுனால இப்படி ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஏதாவது பேசுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரம் சார். பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்